ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடையில் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு பூ தான் கிடச்சிது இல்லைங்களா. அதனால் இதை வச்சு பெருசாக எந்த டிஷ்ஷும் நம்ம பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த துவரம்பருப்பு அரைச்ச மாவு இருக்குது, அதில் இதை வந்து ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேங்கப்பா. இதுக்குள்ளே இன்னும் இந்த தேன் குடிக்க வந்த எறும்புகள் இருக்குது. இதை நல்லா கழுவி ஒன்றையும் 2-3 கட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா 2 தான் இருக்கிறனால. இந்த துவரம்பருப்பு மட்டும் போட்டு அரைச்சி அந்த மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுருக்கோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்பப்போ நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கும். இப்போ வந்து இந்த பூக்கள் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பரங்கிக்காய் மஞ்சள் பூசணியோட பூ, அது இதில் போட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கேன், வேஸ்டாக வேண்டான்னுட்டு. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். மற்ற பக்கோடா மாதிரியோ மற்ற பஜ்ஜி மாதிரியோலாம் டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு பார்ட்டாக நான் இதை வச்சுக்க போகிறேன். ஏன்னா 2 பூ தான் இருந்தது இல்லைங்களா, எல்லாருக்கும் பத்தாது. நான் மற்ற காய்கறிகளோடு இது சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாக நான் வச்சுக்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தோட ஹார்வெஸ்ட் ஆனனால அதில் இந்த 2 பூ பரங்கிக்காயோட பூ வந்தாலுமே அது எனக்கு வேஸ்ட் ஆக்கிறதுக்கு மனசு வரலைங்க. அதனால தான் வந்து அதிலிருந்து நம்ம துவரம்பருப்பு மாவோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பஜ்ஜி மாதிரி ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி நான் போட்டு எடுத்து என்னோடய மார்னிங் ஃபுட்டில் வந்து ஒரு பார்ட்டை அதை ஆக்கிட்டேன். நம்ம தோட்டத்து ஃபுட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லைங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ்.